வணக்கம் நண்பர்களே. பல பேருக்கு பல நாளா மனசுல ஒரு நெருடல் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, கஷ்டப்பட்டு நான் வேலை பண்றேன். ஆனா, அதுக்கு உண்டான அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பண்ணா கூட, நம்ம மேல இருக்கிற அதிகாரிக்கு நம்ம மேல திருப்தியே வரமாட்டேங்குது. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்ண முடியும்? 100% உழைப்ப தான் குடுக்குறோம். ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி வரமாட்டேங்குது. நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு நம்மளுக்கு சம்பளமும் ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். இப்போ நம்ம பேசுகிற விஷயத்த பல உழைப்பாளிங்க ராத்திரி தூங்கும்போது நினச்சி அவங்க தூங்காம இருந்த பல ராத்திரிகள் இருக்கும். என்னடா நாமோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் நம்ம மேலே இருக்கிற அதிகாரியை நம்ம திருப்தி பண்ணவே முடியல. நம்ம என்னதான் கரெக்டாக பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி திட்டுறாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம கூட வேலை செய்கிறவங்க சில பேர் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்குது, அவங்களுக்கு ப்ரமோஷனும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த பிரச்சனை எப்போதான் நம்மளை விட்டு போகும்? எப்போதான் இந்த பிரச்சனை நமக்கு சரியாகும்? எப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம ஒரு 10 நல்லது பண்ணியிருப்போம், ஆனால் அதை பெருசாக பேச மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிச்சி அதை பெருசாக பேசி ஒரு பிரச்சனையாக்கி நம்ம மேலே வரதை தடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம முடங்கி உக்காந்துடக்கூடாது. நம்ம 100% நம்ம உழைப்பை நியாயமாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு தற்காலிகமான பிரச்சனை தான். ஆனால் அதுக்கு நம்ம சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, தெய்வ பலம் தான் நமக்கு முக்கியம். தெய்வ பலம் தான் நமக்கு துணை இருக்கும். அந்த தெய்வ பலம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நாம சமாளித்து நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேறலாம். இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லித்தரேன். நீங்கள் அதை தினமும் நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். காலையில் சீக்கிரம் எந்திரிங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உக்காந்து நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. மூச்சை இழுக்கும் போது பலமா இழுங்க. மூச்சை வெளிவிடும்போது மெதுவாக விடுங்க. மூச்சை ஒரு 10 செகண்டில் இழுத்தீங்கன்னா வெளியே விடும்போது ஒரு 20 செகண்டில் வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனசு அமைதியாகும். அந்த மனசு அமைதியாகிற நேரத்தில் கண்ணை மூடிட்டு நீங்கள் மனசுக்குள்ளாரியே நான் இப்போ சொல்கிற வாசகத்தை மனசில் நினைங்க. நான் என்னுடைய உழைப்பை 100% கொடுக்குறேன். அதற்கு உண்டான பலன் இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக சீக்கிரத்தில் எனக்கு அந்த பலன் கிடைக்கும். என்னுடைய மேலதிகாரி என்கிட்ட தினமும் நல்லா பழகிறாரு. நான் செய்கிற வேலையில் எனக்கு அப்ரிஷியேஷன் பண்ணுறாரு. எனக்கு அவரோட உதவி நல்லா கிடைக்குது அப்படின்னு பாசிட்டிவாக இந்த பிரச்சனையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கேன். எனக்கு உண்டான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் 100% எனக்கு அங்கீகாரம் கிடைச்சி நான் இதே ஆஃபீஸில் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளார அமைதியாக பாசிட்டிவாக நினைக்கணும். இந்த பாசிட்டிவ் எண்ணம் தான் நம்ம இருக்கிற சூழ்நிலையை நம்மளை மாற்றும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கே கொஞ்ச நாளில் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களை திட்டுற இல்லைன்னா உங்கள் வேலையில் குறை கண்டுபிடிக்கிற மேலதிகாரி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசு மாறி உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் நம்மளை சுற்றி இருக்கும். நம்மளுடைய எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக நினைக்கும் போது நம்மளை சுற்றி ஒரு ஆறா உருவாகி அது நம்ம மேலதிகாரியும் அவருடைய மனசையும் மாற்றி நமக்கு ஒரு நல்வழி காட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தெய்வ பலமும் ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ பலத்துக்காக இப்போ நான் சொல்கிற
ஸ்லோகத்தை தினமும் காலையில சாயந்தரம் 21 தடவை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ராஜராஜசகோத்பூதம் ராஜீவாயதலோச்சனம் ரதீஷகோட்டிசௌந்தர்யம் தேஹி மே விபுலாம் ஸ்ரியம். மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பணித்தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புத்தி எந்நாளும் பொருந்துகவே. நண்பர்களே, இப்போ நாம கவலையை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம 100% கொடுத்தோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். 100% உழைப்பை நம்ம கொடுத்தோம்னா அந்த தெய்வம் நமக்கு அதற்குண்டான பலனை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல வர வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதான் பல வீடியோ இதே மாதிரி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.